அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 60 ஊக்கம் உடைமை. அதாவது நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி. இதைத்தான் ஊக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. குறள் 1. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. விளக்கம். ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே. அதாவது விடாமுயற்சி ஒருத்தங்கிட்ட இருந்ததுன்னா அவனுக்கு எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். அதை தவிர்த்து வேற எது இருந்தாலும் அவன்கிட்ட எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாதவன் அப்படின்னு தான் கருதப்படுவான் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 2. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். விளக்கம். மன உறுதியே நிலையான உடைமை. செல்வம் உடைமையோ நிலைத்திராமல் நீங்கிவிடும். ஒருத்தன் மனசளவுல கான்ஃபிடென்ட்டா இருந்தானா அது அவன்கிட்ட என்னைக்குமே கான்ஃபிடென்ட்டா இருந்துகிட்டே இருக்கும். வெறும் செல்வத்தை மட்டும் வச்சுக்கின்னு நம்பிக்கை இல்லாம இருந்தானாக்கா அவன்கிட்ட அந்த செல்வமே ரொம்ப நாள் தங்காது அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 3. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்தொடையார். விளக்கம். ஊக்கத்தை உறுதியாக கொண்டிருப்பவங்க செல்வத்தை இழக்க நேர்ந்தாலும் அப்போது கூட ஊக்கத்தை இழந்து கலங்க மாட்டார்கள். இதேதான் முன்னாடி குறள்லையும் சொல்லியிருந்தாங்க. நம்ம கிட்ட நம்பிக்கைன்றது என்னைக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் போச்சுனாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மேல வந்துருவாங்க. குறள் 4. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழேல். விளக்கம். உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லும். அதாவது ஒருத்தன் எப்படி மேல வருவானாக்கா அவன்கிட்ட உறுதியான ஊக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச செல்வம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாசலை தேடி போகும். அதனாலதான் அவங்க மேல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 5. இந்த குறள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெள்ள தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு. விளக்கம். தண்ணியோட அளவு அதுல இருக்கிற தாமரை தண்டோட அளவுக்கு நீட்டா இருக்கும். ஸோ தண்ணி எவ்வளோ மேலே வருதோ அந்த அளவுக்கு தாமரை தண்டோட நீட்டும் மேலே வந்துகிட்டே இருக்கும். அதே போலதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். ஒருத்தன் எந்த அளவுக்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியோடையும் இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் மேலே வருவான் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 6. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. விளக்கம். நினைக்கிறது எல்லாம் உயர்ந்த நினைப்பா இருக்கணும். அப்படி உயர்ந்த எண்ணம் ஒருவேளை வேற காரணத்தால நிறைவேறாம போனாலும் பெரியோர் நம்ம பாராட்டுவாங்களே தவிர அதே மாதிரி அது நிறைவேறியதாகவே கருதப்படும். ஸோ நீ நினைக்கிறது நல்ல எண்ணமா இருந்ததுன்னா அதில் நீ அச்சீவ் பண்ணலாம் கூட உன்னை சுத்தி இருக்கவங்க பாராட்டுவாங்க. பரவாயில்ல நீ நல்லதான்னு நினைச்ச தப்பு இல்லைல்ல அப்படின்னு பாராட்டுவாங்க. அதுதான் முக்கியம். குறள் 7. சிதைவிடது ஒல்கார் உறவோர் புதையம்பேர் பட்டுப்பாடுங்கும் களிறு. விளக்கம். தன் மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராது தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கமுடையவர் தமக்கு கேடு வந்த போதும் ஊக்கம் இழக்காமல் தம் பெருமையை நிலைநிறுத்துவார். எப்படி ஒரு யானை அம்பு பட்டாலும் டப்புனு கீழே விழாம அதன் திறமையை காட்டி சண்டை போடுதோ அதே மாதிரி ஒருத்தன் வாழ்க்கையில கஷ்டமா இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை இருக்கிற வரையும் அவன் தோத்து போக மாட்டான் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 8. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. விளக்கம். அள்ளி வழங்கும் ஆர்வம் இல்லாத ஒருவர் தம்மை வள்ளல் என பெருமைப்பட்டு கொள்ள வழியே இல்லை. ஒருத்தனுக்கு இன்னொருத்தனுக்கு கொடுத்து பழகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத ஒருத்தன் அவன் வள்ளல் அப்படின்னு பெருமை போடுறதுக்கான யோகியதே இல்லாதவன் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 9. பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். விளக்கம். ஒருவருடைய உருவத்தை விட அவங்களுடைய ஊக்கம்தான் வலிமையானது
அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவதுதான். ஸோ யானை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு புலியை பார்த்துன்னா பயப்படும். அது உருவத்துல பெருசா இருக்கலாம், ஆனா புலிதான் வலிமையானது. குறள் 10. உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதலே வேறு. விளக்கம்: மனசுல உறுதியான ஊக்கம் இல்லாதவங்க உருவத்துல மனுஷங்களா காணப்பட்டாலும் அவங்களும் கிட்டத்தட்ட மரத்துக்கு ஒப்பானவங்க தான். அவங்களுக்கும் மரத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்ல அப்படிங்கறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். திருக்குறள் அதிகாரம் 60ல இருக்கிற எல்லா குறளையும் நாம இந்த வீடியோல பார்த்துட்டோம். தொடர்ந்து அனைத்து அதிகாரங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.